Good morning students, I am MRK. Today 10th Maths class, chapter 3, Algebra, exercise 3.12, third sum. நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து 5 mark important sum only. Okay, third sum வந்து question நம்ம ரீட் பண்ணுறேன். A bus covers a distance of 90 km at a uniform speed. ஒரு சாதாரண சராசரி யூனிஃபார்மாக ஒரு ஸ்பீடில் ஆவரேஜ் சொல்ல முடியாது, யூனிஃபார்ம் ஸ்பீடில் ஒரு 90 கிலோமீட்டரில் ஒரு பஸ்ஸு ஸ்பீடில் டிஸ்டன்ஸில் இப்போ போகிறதுக்காண்டி ஸ்பீடு போகுது. டிஸ்டன்ஸ் வந்து 90 கிலோமீட்டர், ஸ்பீடு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிற வேண்டியதான் நம்மளாம். அப்புறம் அதே பஸ்ஸை வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. டிஸ்டன்ஸ் அதே தான், ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ ஆகுதுன்னா அட் ஸ்பீடு பீன் 15 km/h மோர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஹாவ் டேக்கன் பை 30 minutes லெஸ் தேன் ஃபார் த ஜேர்னி அப்படின்னு கொடுத்துருக்கு. அந்த பயணத்தில் 30 நிமிஷம் கம்மியாகுது ஸ்பீடை கூடையில். ஃபைண்ட் த ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் த பஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். லெட் அந்த ஃபைண்டுன்னு கேட்டுருக்கலாம் தம்பி, அதை தாண்டா லெட்னு எடுக்கணும். லெட் அப்படின்னு எடுக்கிறேன். லெட்டு எக்ஸு கிலோமீட்டர் பர் ஹவர் பி த ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் அப்படின்னு எடுத்துக்கோ. ஒரிஜினல் ஸ்பீடு ஆஃப் த பஸ், ஆஃப் த பஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே குட். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது டிஸ்டன்ஸ் அப்படின்றது ஃபார்முலா தெரியணும். அது டிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து ஸ்பீடு இன்ட்டு டைம், ஸ்பீடு இன்ட்டு டைம். இது 8th ஸ்டாண்டர்ட்லேயே வரும். அது டிஸ்டன்ஸு பை ஸ்பீடுன்னு போட்டோம்னா மல்டிப்ளை வந்து டிவைட் ஆகிடும், ஈக்குவல் டு டைம். இதை எடுத்து தான் நான் இப்போ இந்த சம்மை செய்ய போகிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 90 கிலோமீட்டர் கொடுத்துருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்பீடு வந்து எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் நம்ம, ஒரிஜினல் ஸ்பீடை. ரைட், ரெண்டு கால்குலேட் பண்ண போகிறேன் அப்படின்னா T1 அப்படின்றது ஒரிஜினல் ஸ்பீடில் போகையில் அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து 90 கிலோமீட்டர் பை எக்ஸு ஸ்பீடு km/h. ஓகே, T2 அப்படின்றது வந்து அதோடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ 90 பை எக்ஸ் ப்ளஸ் 15 அப்படின்னு அர்த்தம். ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் ஆகும்ல, டைம் வந்து வேரியேஷன் ஆகும்ல. அப்போ அது என்ன ஆகுது அப்படின்னா ½ an hour, அதாவது 30 minutes நான் கொஸ்டினில் கொடுத்துருக்கான். மினிட்டை வந்து ஹவருக்கு மாற்றையில் 1/2 ஹவர்னு வரும், ½ an hourனு அர்த்தம். 60 minutes 1 hour, 30 minutes ½ an hour. அப்போ T1 அப்படின்றது வந்து 90 பை எக்ஸு, இங்கே வந்து 90 பை எக்ஸ் ப்ளஸ் 15. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 90 வேணால் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா 1/x மைனஸ் 1/x ப்ளஸ் 15. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட், ஈக்குவல் டு 1/2. இதை கிராஸில் கொண்டு போனால் 180 இன்ட்டு எல்சிஎம் எடுத்தோம்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 15. ஓகே, கிராஸ் மல்டிப்ளை எக்ஸ் ப்ளஸ் 15 மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு 1 அப்படின்னு அர்த்தம். மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு. 180 இன்ட்டு 15 2700 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு கிராஸ் பண்ணுறேன் எக்ஸ் ப்ளஸ் 15 கிராஸ் மல்டிப்ளை. இது வந்து இங்கே போயிடும் 1 இன்ட்டு அதுதான். அப்போ உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணல எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் 15x. குட், இது வந்து 2700. இப்போ நம்ம ஒன் சைடாக எடுத்துகிட்டு வந்தோம்னா எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் 15x மைனஸ் 2700 ஈக்குவல் டு 0. இதை வந்து தம்பி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணண்டா தம்பி. ப்ளஸ்ஸு இன்ட்டு 15 மைனஸ் 2700. ஓகே குட். அப்போ 45 16 போட்டு பார்ப்போம். போட்டு பார்க்கையில் மைனஸ் 16 போடுறேன். அப்போ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் வரணும், ஆட் பண்ணோம்னா ப்ளஸ் வரணும். அப்போ இங்கே மைனஸ் வரணும், இங்கே தான் லார்ஜுக்கு தான் என்ன வரும், ப்ளஸ் வரும். 60 45 மல்டிப்ளை பண்ணோம்னா 2700 வரும். மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோ. ஓகே குட், பார்த்துட்டிங்கன்னா சரியாக வந்துடும். அப்போ நான் இதை எழுதையில் எக்ஸு மைனஸ் 45 நெக்ஸ்ட்டு எக்ஸு ப்ளஸ் 60 ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கிறேன். இப்போ தனித்தனியாக எடுக்கையில் எக்ஸ் மைனஸ் 45 ஈக்குவல் டு 0, நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 60 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுக்கிறேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டோம்னா மைனஸ் 45 அந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் 45, இந்த எக்ஸ் ஈக்குவல்ட்டு போட்டு ப்ளஸ் 60 அங்கிட்டு போச்சுன்னா மைனஸ் 60. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாசிட்டிவ் தான் பாசிபிள். அப்போ இது நாட் பாசிபிள் அப்படின்னு எழுதிட்டு நாட் பாசிபிள் அப்படின்னு எழுதிக்க பக்கத்தில். நாட் பாசிபிள் அப்படின்னு எழுதிட்டு ஏற்புடையதல்ல, இதுதான் பாசிபிள் அப்படின்னு அர்த்தம். இதுதான் என்னது, பாசிபிள். therefore x is equal to 45 km/h அப்படின்றதான் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்,
நல்ல குட் கொஸ்டின்னு நிதானமாக படித்து நிதானமாக எழுதிக்க. சிம்பிள் மேட்டர். T1 T2ன்னு எடுத்து அதை சப்ராக்ட் பண்ணாலே உனக்கு ஆன்சர் கிடச்சிடும். இது சப்ராக்ட் பண்ணாலும் எதை ஃபஸ்ட்டு எழுதணும்னு பார்த்துக்கோ. T1 முதல்ல எழுதணுமா T2 முதல்ல எழுதணுமா அப்படின்னு பாரு. எது டைம் அதிகமாக எடுக்கும் அப்படின்னா பஸ்ஸு ஸ்பீடு ஸ்லோவாகையில் டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா டைம் வந்து குறைஞ்சிரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதனால் அதை கேர்ஃபுல்லாக எடுத்துக்கிறேன்னா. ஓகே குட், தேங்க்யூ.